பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நீ பெருகுவாய் என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். பாருங்க, நாம் வாழ்க்கையில பெருக வேண்டுமானால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட ஒரு காரியத்தை ஆண்டவர்களோடு கூட பேச போகிறார். நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க, கீழே இருக்கிற வசனத்துல ஆண்டவர் அந்த ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டுடைய வார்த்தை பாருங்க. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திலே வாசம் பண்ணு, அப்பொழுது நான் உன்னை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்னைக்கு நாம் பெருகணும்னு ஆசைப்படுறோம். பட் ஆனா ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற இடத்துல, பர்டிகுலரா தேவன் நமக்கு எந்த இடத்தை நமக்கு காண்பிக்கிறாரோ நாம் அங்கே போய் வாசம் பண்ணும்போது, குடியிருக்கும் போது தேவன் நம்மை பெருக பண்ணுகிறார். பாருங்க, இந்த ஈசாக்குடைய நாட்கள பெரிய பஞ்சம் வந்த போது இந்த ஈசாக்கு எகிப்துக்கு போக அவர் பிரயாணப்படும் போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எகிப்துக்கு போகாத, நான் உனக்கு சொல்லுகிற இந்த கேராரிலே நீ வாசம் பண்ணு சொல்றாரு. அந்த ஈசாக்கு கீழ்ப்படிந்து அந்த கேராரில் அவர் வாசம் பண்றாரு. பாருங்க, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் 100 மடங்கு பலன் அடைந்து அவர் ஐஸ்வர்யவான் ஆகிறார் அந்த தேசத்துல. அதே போலதான் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு சொல்லுகிற இடத்துல நாம் வாசம் பண்ண வேண்டும். ஒருவேளை உங்களை ஆண்டவர் எங்க போய் உங்களை தங்கி இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல நீங்க தங்கி இருக்கணும். சிலரை பாருங்க, இந்த ஆபீஸ்ல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஒருவேளை உங்களோட ஆண்டவர் பேசுவார்னா நீங்க அந்த இடத்துல குடியிருங்க. ஆண்டவர் உங்களை ஒருவேளை இந்த தேசத்துல போய் நீ ஊழியம் செய்ய சொன்னானா அந்த தேசத்துல போய் நீங்க ஊழியம் செய்யுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். நீங்க பாருங்க, வேதத்துல கூட பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. கானான் தேசத்துக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பினார். அதே போல யாக்கோபை எடுத்துக்கோங்க, யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போ அப்படின்ற. அந்த யாக்கோபு எகிப்துல போய் குடியிருக்கும் போது யாக்கோபை ஆண்டவர் அவர் பெருக பண்ணினார் என்று நாம் பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் நீங்க ஆண்டவர் சொன்ன இடத்துல குடியிருக்கிறீங்களா, இல்ல உங்க இஷ்டம் போல நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் நின்று நிதானித்து பாருங்க. நீங்க பெருகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் எங்க போய் ஊழியம் செய்யணும், நான் எங்க போய் வேலை பார்க்கணும் என்பதை நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில நீங்க பெருகுவீங்க. கர்த்தர் தாமே உங்களை